கிறிஸ்துக்கள் அன்பால் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, யாவருக்கும் கிறிஸ்துக்களாக அன்பையும் வாழ்க்கையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையா இருந்த நாளுக்காக நன்றியை சொல்லிருக்கிறேன். நமக்கு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கோம். என்ன தீர்மானம்? இந்த பஸ்கா டைமில் பஸ்காவை சம்பந்தப்பட்ட பாடங்கள் எடுக்கணுங்கிறாங்க கேட்டு நம்ம தீர்மானித்தோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு பஸ்காவை எடுக்க போகிறோம் பாடத்தை. அது எங்கே இருக்கு? லார்ஜின் யாத்ராகமத்தில் இருக்கு. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் படிக்கலாம். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருந்ததாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை சுத்திக்கிறதற்கு போதுமான பேர்களால் இல்லாமல் போனால், அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரரும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இரத்தத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் சுத்திக்கொள்ளத்தக்கதாக ரத்தம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். சென்னறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் இலையின் மேல் சட்டத்திலும் தெரித்து அந்த ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளித்துள்ளா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவுள். பச்சையாயும் தண்ணீரில் அழிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதுவே ஒன்றையும் விடியற்காலம் மற்றும் நீதியாக வைக்காமல், விடியற்காலம் மற்றும் அதிலே நீதியாய் இருக்கிறதை அக்கினியால் சுட்டரிப்பீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக் கொண்டு உங்கள் கால்களில் பாதகத்தை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. 46 அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும். அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போகக்கூடாது. அதில் ஒரு எலும்பையும் முடிக்கக்கூடாது. 48 அந்நியன் ஒருவன் உன்னிடத்தே தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று இருந்தால், அவனை சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். பின்பு அவன் சேர்ந்து அதை ஆசரிக்க வேண்டும். அவன் சுதேசியையும் போல் இருப்பான். விருத்த சேதனம் இல்லாத ஒருவனும் அதில் புசிக்க வேண்டாம். 40 இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16-17. கொலோசியர் 2வது அதிகாரம் 16-17. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிகழாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. இப்போ நம்ம யாத்ராம் 12ஆம் அதிகாரம் படித்தோம்ல, அதில் என்ன வந்துச்சு? நம்ம இப்போ இந்த படித்த வசனத்துக்கும் அதுக்கு ஏதாவது லிங்க் இருக்கா? இப்போ நம்ம யாத்ராம் 12ஆம் அதிகாரத்தில் படித்ததே என்னது? அங்கே ஒரு பஸ்கா பண்டிகை. சரியா? இப்போ இங்கே என்ன சொல்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா, பண்டிகை நாளை மாத பிறப்பு ஓய்வு நாள். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பண்டிகை சொல்லிருக்கு. அப்போ பஸ்கா பண்டிகைக்கும் அது எதுக்கு நிலாட்டமாக இருக்கா?
இயேசு கிறிஸ்துக்கு நிழலாட்டமா இருக்கு. அப்போ அந்த பண்டிகை, மாத பிறப்பு, ஓய்வு நாள் எல்லாமே ஒரு நிழலா இருக்கு. அது வருங்காலத்து நிழலா இருக்கு. அது கிறிஸ்துவை பற்றி இருக்கு. அப்போ அந்த பஸ்கா பண்டிகை யாரை அது பிரதிபலிக்கிறதா இருக்கு? நம்ம ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. வசனம் அப்படிதான் சொல்லுது. அதனால பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் சொல்லப்பட்ட அந்த வசனத்தின் அடிப்படையில யாத்திராகமும் 12ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட அந்த பஸ்கா பண்டிகை நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை, அந்த கிறிஸ்துவை வெளிப்படுத்துறதா இருக்கு. அது நிழலா இருக்குன்னு பார்க்கும். இதன் அடிப்படையில் அணுக போறோம் பாத்தீங்கன்னா அந்த வசனத்தை வந்துட்டு அணுக போறோம் பாக்குறோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பஸ்கா பண்டிகை அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஆங்கிலத்தில் என்ன பண்றது? பாஸ் ஓவர். ஆங்கிலத்துல தான் பாஸ் ஓவர் இருக்கு. ஆனா எபிரேயர்ல இதுக்கு பஸ்கா பண்டிகையுடைய அந்த காரியங்கள் மட்டும் தான் போட்டுருக்கு. ஆங்கிலத்துல பாஸ் ஓவர் இருக்கு. இந்த பாஸ் ஓவருக்குடைய அர்த்தம் என்ன? எது கடந்த போகுதல்? பாஸ் ஓவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்து போகுது. அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கராந்ததை யாரை கடந்து போறான்? இஸ்ரேலுடைய அந்த தலைச்சன் வீட்டுல அந்த பஸ்கா பண்டிகை எங்க இருந்தா அந்த வீட்டை கடந்து போறான். அதான் கடந்து போகுதுன்னு இருக்கும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இன்னொரு அர்த்தம் கூட போறது கடந்து போறதுக்கு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா எகிப்துல இருந்து இஸ்ரேல் இந்த கானான் தேசத்துக்கு கடந்து போறாங்க. அதுவும் ஒரு கடந்து போகுது. அப்ப ரெண்டு அர்த்தம் இதுல படுது. ஒண்ணு அந்த சங்கார தூதர்ல இருந்து தப்பிக்காங்க அந்த ஒரு விஷயம், அது வந்துட்டு கடந்து போகுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்க இந்த எகிப்துல இருந்து கடந்து போறாங்க. அந்த அன்றைய தினத்திலே என்ன பாத்தீங்கன்னா கடந்து போறாங்கன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க எப்போ கடந்து போறாங்க, எந்த வருஷம் சொல்லப்பட்டிருக்கு, எவ்வளவு நாள் அங்க இருந்தாங்க எகிப்துல? 430. அப்ப பாத்தீங்கன்னா இதுக்கும் வந்துகிட்டும் கிறிஸ்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஆனா வேத வசனம் எடுக்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்கு. அந்த பஸ்கா பண்டிகைக்கும் கிறிஸ்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு. அப்ப சம்பந்தம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த நம்பருக்கும் எடுக்கிறதுக்கு சம்பந்தம் இருக்கணும். அப்படிதானே? அப்படின்னா சம்பந்தம் இருக்கா? சம்பந்தப்படுத்தி பார்க்கலாமா? நீங்க தான் சொல்லணும். இந்த நம்பரை வந்து ஃபுல்லாக பார்க்கலாம், இல்லாட்டினா ஃபுல்லாக பார்க்கலாம். ரெண்டு டைப்பாக பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? கிறிஸ்துவுக்கு சம்பந்தம் இருக்கு அந்த நம்பருக்கும். ஏன்னா பொருள் வந்து கிறிஸ்துவை பற்றி இருக்கு. அப்போ நான் அந்த 430 நம்பரை எப்படினாலும் பிரிச்சுக்கலாம். அப்போ அதிகம் இது கிறிஸ்துவுக்கு சம்பந்தம் இருக்கு. கிறிஸ்து எப்போ வந்தாரு? இப்போ இந்த பூமிக்கு ரேன்சம் ஈடுபடி கொடுக்க 4ஆம் நாள் கிறிஸ்துவனுடைய 4000 வருஷத்துல வந்தாரு. அந்த 30க்கு சம்பந்தம் இருக்கா? அதாவது இந்த ரேன்சம் ஈடுபடியை தொடக்கிறதுக்கு எந்த வருஷம் இருக்கு? 30ஆவது வயசு 30 வெள்ளிக்காசு விளைக்கரையும். அப்போ பாத்தீங்கன்னா 4ஆம் நாள் வந்திருக்காரு. அவர் உடன்படிக்கை ஸ்டார்ட் பண்ணி ஞானஸ்தானம் எடுத்து அந்த உடன்படிக்கை ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ வந்து 30 நாள் அந்த ஞானஸ்தானம் எடுத்து தான் தேவனுடைய வேலையை செய்யறாரு. அப்போ அந்த 30 யாத்திராவும் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 48 வசனம் வரை படிச்சோம். அதுல உள்ள காரியங்களை நம்ம வந்து பார்க்க போறோம். முதலாவது என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்க வேண்டும் இருக்கு. அது என்னங்கிற விஷயத்த வந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை வந்துட்டு என்ன செய்யுது, சாயங்காலத்திலே அதை அடித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து வீட்டு வாசலின் நிலைக்காலில் 2லும் அதுக்கப்புறம் மேல் சட்டத்தில் வந்து பூச வேண்டியது 3வது காரியம் நம்ம பார்க்க போறோம். 4வது காரியம் என்ன பார்த்தீங்கன்னா அன்று ராத்திரியிலே எடுத்தது பார்த்தீங்கன்னா அதன் மாம்சத்தின் நெருப்பினால் சுட்டு எடுத்துறது அது புசிக்கின்னு இருக்கு. 5வது காரியம் என்ன பார்த்தீங்கன்னா புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க வேண்டும். 6வது காரியம் என்ன பார்த்தீங்கன்னா அறைகளை கச்சை கட்டி கொண்டு அந்த பஸ்கா புசிக்க வச்சுல அறையை கச்சை கட்டி கொண்டுன்றதும் குடிக்கணும். 7வது காரியம் என்ன பார்த்தீங்கன்னா விடியற் காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் அக்கினினால் சுட்டெரிக்க வேண்டியிருக்கும். 8வது காரியம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த பஸ்காருடைய அந்த பலி மிருகத்தினுடைய எலும்பு முறிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த பஸ்கா வந்துட்டு பார்த்தீங்கன்னா புசிக்கிற யாரும் பார்த்தீங்கன்னா விருத்த சேதனம் இல்லாத ஒருவனும் அதை புசிக்க கூடாது. மற்ற அந்த 9 காரியங்களை பார்க்க போறோம். இதுல வந்துட்டு எவ்வளவு தூரம் நம்ம பார்க்க போறோமோ அதை நம்ம எடுத்துதான் நம்ம வந்து பார்க்கலாம். முதலாவது என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அப்போ வந்துட்டு அந்த ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்க வேண்டும். முதலாவது பார்க்க 9 காரியத்துல முதலாவது காரியம் வந்துட்டு இந்த ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்க வேண்டும் இருக்கு. அது ஸ்கூல் கொடுக்குது. எப்ப தேர்ந்தெடுத்தாங்க இந்த ஆட்டுக்குட்டியை? 10ஆம் தேதி தேர்ந்தெடுத்தாங்க. 14ஆம் தேதி வரை வைத்திருக்க வேண்டும் இருக்கும். அப்போ வந்துட்டு இந்த 12ஆம் அதிகாரத்துல வந்துட்டு சொல்லப்பட்டது கிறிஸ்துவை பற்றியதுன்னு இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவ பற்றின்னு இருக்கு. அப்ப இந்த நம்பருக்கும் நம்ம இயேசு கிறிஸ்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா?
சம்பந்தம் இருக்காங்கிற விஷயத்த வந்து பார்க்க போகிறோம். இந்த 10ஆம் தேதிக்கு 14ஆம் தேதிக்கு உள்ள சம்பந்தத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த 10க்கும் 4க்குள்ள இடப்பட்ட டிஃப்ரென்ஸ் எத்தனை நாள் இருக்கு? 4 நாள் இருக்கு, அப்படிதானே? சரியா? அப்போ 10ஆம் தேதி இந்த ஆடை செலக்ஷன் பண்ணணும், 14ஆம் தேதி வந்து வைத்திருக்க வேண்டும். அது 16ஆம் தேதி தான் அது அடிக்கப்பட வேண்டியிருக்கு. அப்போ இதுல இருந்து எத்தனை நாள் இருக்கு? சரி, 4 நாள். 1 to 10 ஒரு சீரியல் நம்பர், 11 to 20 ஒரு சீரியல் நம்பர். 11ல இருந்து 14 4 நாள், அப்படித்தானே? அப்போ இந்த உலகம் தோற்றம் இருக்கிற 64 நாள்ல இருந்து அதுல இருந்து எத்தனை நாள் இருக்கு? 4 நாள். இப்போ இயேசு எப்போ வந்தாரு? 4ஆவது நாள். அப்போ உலகம் தோற்றத்துக்கு முன்னாடி இருந்து, அதாவது 64 நாள்ல இருந்து 4ஆவது நாள்ல வர்றது. அப்போ பாத்தீங்கன்னா இந்த 4 நாளுங்கிற விஷயம் என்னன்னா, அப்ப இயேசு கிறிஸ்து 10ஆம் தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டோம். அந்த உலகம் தோற்றத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு? இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுற ஆட்டுக்குட்டியா தேர்ந்தெடுத்திருக்காரு, அப்படித்தானே? அப்ப பாத்தீங்கன்னா அப்போ 4ஆவது நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 4ஆவது நாள் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர விஷயத்தை அடையாளப்படுத்தி பார்க்கணும். அப்ப ஏற்கனவே ஒரு 4 நாளுக்கு முன்னாடியே தேர்ந்தெடுக்கிறாங்க, 10ஆம் தேதி என்று அடிக்கப்படாது. இது நிழலான ஒரு சம்பவம் பார்க்கணும். அதை கூட ஒரு வசனத்தோட அனுப்பிச்சிடலாம், நம்ம வந்து பார்த்துடலாம். அந்த ஆட்டுக்குட்டி யாரு? ஆண்டவராக இயேசு. அப்ப எப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டாருங்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். அப்போ வந்துட்டு நம்ம பார்த்த மாதிரி அவர் என்னன்னா அந்த 4ஆவது நாள் தான் வராரு, அதாவது 4000 வருஷத்துக்கு அப்புறம் வராரு. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்குது 10 நாள்னா, அப்போ உலக தோற்றம் முன்னாடி, அதுக்கு முன்னாடியே நினைச்சதாக பார்த்தீங்கன்னா தேவன் தேர்ந்தெடுத்திருக்காருன்னு பார்க்கும். இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுறதுக்கு அவர் தேர்ந்தெடுத்திருக்காருன்னு பார்க்கும். அதை கூட படிச்சலாம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்ப இயேசு கிறிஸ்து எப்போ தான் அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தாங்கன்னா உலக தோற்றத்துக்கு முன்னாடி. அப்போ பாத்தீங்கன்னா அந்த உலகம்ங்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உலகங்கள்லாம் உண்டாக்கி அப்படின்றது. அப்போ உலகங்கள்லாம் உண்டாக்குற எப்போ பாத்தீங்கன்னா அதை சிற்சிப்பு வரலாறு தொடங்கப்படும். அப்போ ஆதியில தேவன் வானத்தை பூமிக்கு சேர்னா அது நம்ம அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ உலகங்கள்லாம் உண்டாக்கி சர்வத்துக்கு சுதந்திரமாக நியமித்தார். அப்போ சிற்சிப்பின் வரலாறுல இருந்து எடுக்கணும். அப்ப பூமியை சிருஷ்டிக்கிறது எதற்காக சிருஷ்டிக்கிறாரு? ஏசியால சொல்லப்பட்ட மாதிரி அதாவது மனிதன் குடியிருக்கிறதுக்காக படைக்கிறார். அந்த மனிதர் யாரு? அந்த மனிதன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதாம்னே சந்ததி. இப்ப ஆதாம் தவறு செய்வான்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரிவார். அப்ப தெரிஞ்சனால உலகம் தோற்றத்துக்கு முன்னாலே இருக்கிறாரு, அவரை முன்புரித்திருக்காரு பார்க்கும். அதான் 10ஆம் தேதிக்குள்ள ஒரு நிழலான ஒரு சம்பவம் பார்க்கும். அப்போ வந்துட்டு யாத்திராம 12ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட அந்த எல்லாமே யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னா கிறிஸ்துவை பற்றிய சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்குன்னு பார்க்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எகிப்துல இருந்து இஸ்ரேல் ஜனங்களை வந்துட்டு டெலிவரன்ஸ் ஆகி விடுதலை பண்ணி கொண்டு போறாங்க. அது யார் கொண்டு போறா? யார் மூலமா கொண்டு போறாங்க? யார மூலமா? மோசை மூலமா கொண்டு போறாங்க. மோசை நம்ம ஆண்டவராக இயேசு நிலங்களில் ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கு, அப்படிதானே? சரி, அந்த மோசையை யார் இன்ட்ரோடியூஸ் பண்றா இஸ்ரேல் ஜனங்களுக்கு? தேவன் என்ன பண்றார்? மக்களுக்கு யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கா? ஆரோன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஏன்னா மோசையை வந்துட்டு சந்திக்கிறதுக்கு யார் வாரா? ஆரோன் வாராரு. ஆரோன் வந்துட்டு சந்திச்சு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறார். அந்த மோசையை வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கல. எத்தனை வருஷங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு? 40 வருஷங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு, அப்படிதானே? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க மோசையும் ஆரோன் யாரும் சகோதரர்கள், அப்படிதானே? அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருள்ல பாத்தீங்கன்னா இங்க ஒருத்தர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாரு இயேசு கிறிஸ்து. யாரு? யோவான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறார். எத்தனை வருஷங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு? 30 வருஷம் கழிச்சு இஸ்ரேல் ஜனங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அவர் என்ன பண்ணாரு? இஸ்ரேல் ஜனங்களை அடிமைத்தனத்துல இருந்து விடுதலையாக்கப்பட்டு என்ன பண்றாரு? அவர் வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்துக்கு கொண்டு போறாரு. இங்க எடுக்கிறாரு எகிப்து இருக்கிற இட வீடு அடிமைத்தனத்தின் வீடு. இங்க என்னது? பாவம் செய்யறவன் பாவத்துக்கு அடிமைன்னு சொல்லப்படுது. அப்ப அந்த அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை பண்றதுக்கு யாரெல்லாம் வந்து பண்றான்னு பாத்தீங்கன்னா அங்கே மோசை ஆரோனும் விடுதலை பண்றதுக்கு அவங்கள இது பண்றாங்களோ அதே மாதிரி இங்க இந்த பண்றது யார் பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானரும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றா பாத்தீங்கன்னா ஜனங்கள் பாவத்துல இருந்து இருக்கிறவங்க வந்துட்டு விடுதலை பண்ற விஷயத்த பண்றாங்க. அதான் என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிற விஷயத்த யோவான் ஸ்நானம் சொல்றாரு. பாவம் மன்னிப்புக்குரிய அந்த ஞானஸ்தானத்தை யார் துவக்கி வச்சான்னு பாத்தீங்கன்னா இந்த யோவான் ஸ்நானம் பார்க்கணும். அப்ப ஒரு நிலான சம்பவத்தை எங்க செஞ்சு வச்சாங்கன்னு பார்க்கணும். அப்ப பாத்தீங்கன்னா அங்க ஆரோன் தான் என்ன பண்ற இவரு புதுசா இருக்காரு.
ஒரு இளைஞனா போறாரு, ஒரு முதிர் வயதுல வராரு. அப்ப வர வச்சு என்னது, அவருக்கு மோசைக்கு எகிப்துக்கு வரவங்க என்னது 80 வயசு. அவர் யாருன்னு தெரியுமா? தெரியாது. இவர்தான் தன்னை சகோதரர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறார். சரியா? அதே மாதிரி இருக்கிற பொருளை இருக்கிறது இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும். அப்படித்தானே? படிச்சிடலாம். யோவான் 1:29. பாத்தீங்கன்னா அங்க இஸ்ரேல் ஜனங்களை மட்டும்தான் அங்க விடுதலை பண்ணி கொண்டு போறாரு. அங்க இங்க என்ன ஆகுது, அங்க பஸ்கா ஆடு அடிக்கப்படுறதுனால இஸ்ரேல் ஜனங்களை விடுதலையாக்கி போடுறாங்க. இங்க பஸ்காவை கிறிஸ்து அடிக்கப்படுறதுனால யார் விடுதலை பண்றா? யார் எதுல இருந்து விடுதலை பண்றாங்க? பாவத்துல இருந்து யார் விடுதலை ஆகுறா? உலக ஜனங்கள் விடுதலை ஆகலாம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டிங்கிற விஷயத்த அங்க பண்றோம். அப்ப வந்துட்டு ஏத்துக்கிறது யாரு? பொருள்ல ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி எப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டது? 10ஆம் தேதி. அது உலக தோற்றத்துக்கு முன்னே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. நம்பர் 10. அந்த நம்பர் எதை வெளிப்படுத்துது? ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். நம்பர் 10 இந்த நம்பர் எதை வெளிப்படும்? அர்த்தம். ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு இருக்குல்ல. 10 நம்பர் எதை வெளிப்படுத்தும்? உலகம்ங்கிற நம்பர் எழுது. அதனால பாத்தீங்கன்னா உலக தோற்றத்துக்கு முன்னாடி விஷயம். நம்பர் 4ங்கிற எதை வெளிப்படுத்துது? பாடுகள். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எதுக்கு தான் வந்தாரு? பாடுபடுறதுக்கு தான் வந்தாரு. பாடுகளை இதை அடையாளப்படுத்துதுப்பா. சரி. அப்ப இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தாரு? அங்க வந்து அடிமைத்தனத்துல இருந்து விடுதலையாக்கப்படுறாங்க வந்தாரு. கிறிஸ்து என்னத்துக்கு வந்தாரு? பாவிகளே ரட்சிக்கும்படியாக தான் அந்த வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை கூட நம்ம படிச்சிடலாம். 1 தீமோத்தேயு 1:15. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் காட்டிடமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். அப்ப எதுக்குதான் அந்த பூமிக்கு வந்தார்? பாவியில ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். ரட்சிக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது சார்? மலையாளத்துல ரட்சிக்கப்படுறதுன்னு என்னது? ரட்சப்பட்டான், பாதுகாக்கப்பட்டான், தூக்கி எடுக்கப்பட்டான். ரட்சப்பட்டான். அப்ப ரட்சிப்புங்கிறதா தூக்கி எடுக்கிற விஷயம். ரட்சப்பட்டான், தூக்கி எடுக்கிற விஷயம். அதுல என்ன சொல்றாருன்னா பிரதான பாவின்னு சொல்றாரு. யார் சொல்றாரு? பவுல் சொல்றாரு. அப்ப பவுலே சொன்னான்னா அந்த வருஷத்துல நம்மளே என்ன செய்யணும்? அவர் பின்னாடி போயிடணும். நானும் பிரதான பாவின்னு சொல்லி எந்த போயிடும். அப்ப அந்த அடிப்படையில நினைச்சு பாத்தீங்கன்னா அவர் பாவியில ரசிக்க வந்திருக்கு. அது பிரதான பாவின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நம்மளே எடுத்துட்டு அந்த விஷயங்களை நம்ம சொல்லணும்னு பார்க்கணும். பிரதான பாவின்னு சொல்லி அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து தான் வந்துகிட்டு அந்த ஆடுங்கிறான விஷயத்த உலக தோற்றத்துக்கு முன்னாடி வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டுல வந்துட்டு அந்த ஆடு யார், இந்த ஆடு இவர் தான் சொல்லி யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கார்? யோவான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்காரு. பழைய ஏற்பாட்டுல யாராச்சும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி இருக்கிறாரா அந்த ஆடு இயேசு கிறிஸ்து தான் சொல்லி? ஏசையா சொல்லியிருக்காரு. ஏசையா 53:7. இந்த மாதிரி இந்த மாடு மயிறு கத்திரிக்கப்படுது. ஆடு அது வாய் சத்தம் இல்லையா? அந்த ஆடை வந்து மயிர் கத்திரிக்க கொண்டு போவாங்கல்ல, அது எப்படி அவங்க மயிர் கத்திரிப்பாங்க? காலை கட்டி வைப்பாங்க. சரியா? காலை வைப்பாங்க. இந்த மாதிரி ரோமமுள்ள ஆடுகளை கட்ட பட்சத்துல கட்டி வச்சு ட்ரிம்மர் போட்டு இது பண்ணுவாங்க. அப்போ கையை காலம் கட்டி தான் போடுவாங்க. இந்த மாதிரி பண்ண பட்சத்துல படிக்கல. அதே மாதிரி ஏசு கிறிஸ்து எப்படிதான் பண்ணாரு? அவரை அடிக்க பட்சத்துல கட்டி வச்சாங்களா கட்டி வைக்கலையா? கட்டி வச்சாங்க. அங்க ஆடுக்கு மயிறு பிடுங்கப்பட்டுச்சு. இங்க என்ன பட்டுச்சு? ஏசு கிறிஸ்து தோலை கிழிக்கப்பட்டது. சரியா? அங்க கத்திரிக்கோளால வெட்டினாங்க. இங்க என்ன பண்ணாங்க? அது என்னது? அந்த முள், அது என்னது? மிளாதுன்னு சொல்லப்பட்டது. முள்முடி மாதிரி இருந்துச்சு. அந்த விஷயமால கிழிக்கப்பட்டது. சரீரம் கிழிக்கப்படுற விஷயம். அதாவது எப்படி அங்க ரோமம் பிடிக்கப்படுதோ ஆட்டுக்கு, அதே மாதிரி இங்க தோல் பிடிக்கப்படுது. அங்க வந்துட்டு ஒரு கூர்மையான ஆயுதத்தினால அங்க வெட்டப்படுது. அதே மாதிரி இங்கேயும் கூர்மையான ஆயுதத்தால வெட்டப்படுது பார்க்கணும். அப்ப அந்த பக்த ஆடு யாரை அடையாளப்படுத்துது? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதலாவது காரியம் படிச்சாது. ஒன்றாவது ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்க வேண்டும் இருக்கு. அந்த ஆட்டுக்குட்டியை நம்ம ஆண்டவராகி தீர்த்து 10ஆம் தேதி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது 10ஆம் தேதி உலக தோற்றம் முன்னாடி 10 நம்பர் உலகத்தின் நம்பர். அதனால உலக தோற்றத்துக்கு முன்னாடி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 14ஆம் தேதி 14ஆம் தேதிங்கிறது 4ங்கிற 4ஆம் நாள் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த விஷயத்தை அடையாளப்படுத்துது.
அப்ப தேவ ஆட்டுக்குட்டிங்கிற விஷயத்த அங்க ஏசியா தீர்க்கதரிசி கூட முன்மொழிகிறாரு. புதிய ஏற்பாட்டுல நம்ம யோவான் சாணார் கொடுத்து அந்த ஆட்டுக்குட்டிங்கிற விஷயத்த அவர் முன்மொழிகிறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஆட்டுக்குட்டி பழுதச்சதும் ஒரு வயது உள்ளதா இருக்கணும் சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். ஏன்னா ஒரு வயது உள்ள ஒரு ஆட்டுக்குட்டி சொல்லப்பட்டிருக்கு. அது ஏன் ஒரு வயது உள்ள ஆட்டுக்குட்டிங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்க்க போறோம். அப்ப 2 டைப்பா பிரிக்க போறோம். அதாவது ஆட்டுக்குட்டி தேர்ந்தெடுக்க வேண்டும், அது பழுதற்றதா இருக்கணும். அதுக்கப்புறம் ஆணாடா இருக்கணும், அது ஒரு வயது உள்ளதா இருக்குன்னு பார்க்கும். அது என்னங்க விஷயத்த பார்க்க போறோம். இப்போ அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதா இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆட்டுக்குட்டி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கு. அது பழுது இருக்காங்கிற விஷயத்த வந்து செக் பண்ணி பார்க்கலாம், படிச்சிடலாம். யோவான் 8:46. யோவான் 8:46. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களை யார் என்னை குற்றப்படுத்த போடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? போதும். அப்ப எடுத்துட்டு பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னிடத்துல பாவம் உண்டு, யார்கிட்ட உங்களை குற்றப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்றாங்க. கேட்கறாங்க. கேட்க முடிச்சா யார்கிட்ட அவங்களால குற்றப்படுத்த முடியுதா? யாருமே முடியல, ஒரு ஆள முடியல. அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அதாவது என்னை குறித்து சாட்சி சொன்னா அந்த சாட்சி மிகையாகாது, அது வந்து உண்மையாகாது அப்படின்னு சொல்லி விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனா அவரே சொல்லியிருக்காரு, வந்து என்னோட பாவம் இருக்கா, குற்றம் சாட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம அந்த வார்த்தையை நம்ம வந்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஒருத்தர் சொல்ல முடியும். பாத்தீங்கன்னா 10 பேர்ல 8 பேர் நம்ம ஃபேவரட் இருப்போம், 2 பேர் நமக்கு எதிராளி இருப்பான். நமக்கு அந்த எதிராளி உண்மைக்கும் புறம்பாக கூட சொல்லுவான், இல்லாட்டா நம்ம அந்த அவர் சொல்றது கரெக்டா கூட இருக்கலாம். அப்ப இந்த விஷயத்தை நம்ம யாரும் சொல்ல முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து ரொம்ப பிரகடமா அவர் இந்த வார்த்தையை யோசிச்சு சொல்றாரு. சரி, நம்மளுக்கு அகைன்ஸ்டா சொல்றதுக்கு 2 பேர் இந்த உலகத்துல இருக்காங்கல்ல. ஆனா அந்த டைம்ல அவருக்கு அகைன்ஸ்டா சொல்றதுக்கு யாராச்சும் இருந்தாங்களா? இல்ல. சொல்றதுக்கு எல்லா அளவுக்கு அங்க கிடையாது. அப்ப எல்லாருக்கும் அவர் ஃபேவரட்டா வந்திருக்காரு. சொல்றவங்களுடைய வார்த்தை அவர்கிட்ட இல்லைன்னு பார்க்கணும். அப்போ வந்து அவரு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து அவரே தன்னை குறித்து சொல்றாரு, என்ன பாவம் இருக்கா, நீங்க வந்து என்னை குற்றப்படுத்தி காட்டுங்கன்னு இருக்காரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவர் கூட யாராட்டும் இருந்தா அந்த விஷயத்த சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பார்க்கும். அப்படி யாராட்டும் சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க, படிச்சிடலாம். 1 பேதுரு 1:19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நீக்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். போதும். அப்போ பாத்தீங்கன்னா டீச்சர்ல என்னதான் அவர் அழைத்தாரு, சிநேகிதன் என்று சொல்லிருக்காரு. அவர் சிநேகிதனா இருந்த பேதுரு எடுக்கிறாரு. அவர் கூட இருந்தாரு. எத்தனை வருஷம் இருந்தாரு? 3 வருஷம் அவர் கூட இருந்தாரு. குறித்து சொல்றாரு, நாங்க பழகின விஷயத்த நான் பாத்தீங்கன்னா அவரு குற்றமற்றவர், குற்றம் இல்லாத மாசற்றவர் என்கிறாரு. அப்ப கூட இருக்கிறவங்க அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. அவர் சிநேகிதர் சொல்றாரு, அவர் மாசற்றவர் குற்றமற்றவர்னு சொல்றதுலயே அது ஒரு இன்னொரு அதுக்கு அதாவது ஒரு ஹை பொசிஷன்ல போயிட்டாரு. அவரு மாசற்றவர் சொல்லிட்டாரு. அப்ப 3 வருஷத்துல அவருக்கு எதுவுமே பார்க்கல. மாசற்றவரா இருந்தா எந்த குற்றம் கண்டுபிடிக்க முடியலங்கிறதான ஒரு ஸ்டேட்மெண்ட் யார் கொடுக்காருன்னு பாத்தீங்கன்னா அவர் கூட இருந்த பேர் அவர்கிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அகெயின்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் துரோகியில் வந்துட்டு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கான்னு பார்த்தலாமா? படிச்சிடலாம். மத்தேயு 27:4. மத்தேயு 27:4. குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன, அது உண்பாடு என்றார்கள். அப்ப பாத்தீங்கன்னா இந்த துரோகி யாரு? யூதாஸே சொல்றாரு. துரோகியா யூதாஸ் சொல்றாரு, குற்றமில்லா ரத்தத்தை காட்டி கொடுத்தாரு. அவரும் 3 வருஷமா கூட இருக்கிறவரு சொல்றாரு, இல்ல ஐயோ நான் அவரை போய் காட்டி கொடுத்தாரு. ஏன்னா அவரை சிலுவையில் அறைவாருன்னு தெரியாது. ஆனா வந்து அந்த சிலுவை தண்டனை யாருக்கு? அகிஸ்ட் தான் கொடுப்பாங்க. அகிஸ்ட் கொடுக்கப்பட்டது. ஆனா இவர் அகிஸ்ட் கிடையாது, குற்றமற்றவரை, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன்னு சொல்லி அவர் எதிராளியே இருக்கிறாரு, துரோகியே சொல்றான்னு பார்க்கணும். அப்ப என்ன தன்னை அவர் வந்து சொல்ற பாவம் இருக்கணும்னா குற்றம் சாட்டுன்னு சொல்றாரு. அவர் கூட இருந்த பேதர் சொல்றாரு, அவர் மாசற்றவர், குற்றமற்றவர் சொல்றாரு. அவர் காட்டி கொடுத்த யூதாசனுடைய ஸ்டேட்மெண்ட் அவர் உண்மையிலே இருக்கிறாரு, அவர் வந்து குற்றம் இல்லாதவர், குற்றமற்றவர்ங்கிற விஷயத்தை அவர் சொல்றான்னு பார்க்கும். அப்ப அந்த ஆடு வந்துட்டு பாத்தீங்கன்னா அதை எடுத்தது பழுது இல்லைங்கிற விஷயத்த அங்க சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஆடு என்னது? ஆண் ஆடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஏற்றுக்கிறது யாரு? ஒரு ஆண் மனிதன், ஆதாமுக்கு ஈக்குவலா வரான்னு பார்க்கும். 1 வயது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த 1 வயதுக்கு ஏதாவது ஒரு மீனிங் இருக்கும்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆட்டுக்குட்டியனுடைய 1 வயது கணக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா, அது கற்ப காலம் பாத்தீங்கன்னா 6 மாசம். 6 மாசங்கிறது அது கற்ப காலம். அப்ப பாத்தீங்கன்னா அது வந்துட்டு வருஷத்துக்கு என்னன்னா எத்தனை மாசம்? 12 மாசம். அப்ப 12 மாசங்கிற விஷயம் என்னன்னு எதுனா அதுக்கு ஒரு வருஷத்துக்கு 2 வயசு. அதுக்கு
ஒரு வருஷத்துக்கு 2 வயசுன்னு பார்ப்போம். சரியா? அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கர்ப்ப காலம் பார்த்தீங்கன்னா 10 மாதம். சரியா? மாடுக்கு எத்தனை? மாடுக்கும் 10 மாதம் தான். சரியா? அப்போ நம்ம வந்துட்டு வருஷத்துக்கு 1 வயதுன்னு கணக்கு எடுக்கும். ஆனால் 10 மாதம் தான் உங்களுக்கு 1 வயது கணக்கு எடுக்கணும். எப்படின்னா ஒரு சரீரத்தில் கர்ப்ப காலத்தில் ஒரு கர்ப்பப்பையில் வந்து ஒரு குழந்தை ஒரு வளர்ச்சி அடையுதுல, ஒரு முழுமையான வளர்ச்சி அடையுது, அதுதான் 1 வயது கணக்கு எடுக்கணும். அதே மாதிரி இந்த பூமியில 10 மாசங்கிறது வந்து 1 வயது 2 வயது அது அப்படிதான் கணக்கெடுத்து போகணும். நம்ம வந்து அது ஒரு பூரண புள்ளியை தான் நம்ம சொல்றோம். சரி, ஒரு தாய் கர்ப்பத்துல பூரணமா வளையதான் ஒரு விஷயம். சரியா? ஆனா நம்ம அப்படி கணக்கு எடுக்கிறது இல்லை. ஏன்னா அது வந்துட்டு அப்படி கணக்கு எடுத்தா நம்மளுக்கு ஒரு உங்க வயசு என்னன்னு சொன்னோன்னா கால்குலேட் பண்ணி அடிக்கணும். எத்தனை வயசு, 10 மாசம், எத்தனை மாசம். ஆனா ஒரு வருஷம் சொன்னோன்னா உடனே கண்டுபிடிச்சோன்னே. அதனால ஒரு வயதை நம்ம என்ன பண்ணா 10 மாசத்தை ஒரு வருஷமா கணக்கு பண்ணி அந்த வயதை கணக்கு பண்ணா கரெக்டா இருக்கும். சரியா? அதே மாதிரி கேரளாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஸ்கூலில் சேர்க்க முடியல, இந்த மார்ச் ஏப்ரலில் பிறந்த பிள்ளைகளை அந்த வயசு கணக்கெடுக்கிறக்காக என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அது ஜனவரியும் போட்டுருவாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரியிலும் போட்டுருவாங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் சில இதுக்கும் ஜனவரியில் பிறந்த பிள்ளைகளும் ஜனவரி அந்த வயசு போடுவாங்க. பிப்ரவரி பார்த்தா ஜனவரி, ஏன்னா அது வயசு கணக்கு பண்ணுறதுக்காக இது பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்ப காலத்தில் இருக்கிற விஷயம் பூர்வ வளர்ச்சியை தான் இப்போ சொல்லப்படுது. அப்போ அந்த ஆடனுடைய அந்த 1 வயதுங்கிறது ஒரு வருஷத்துக்கு 2 வயது அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு எத்தனை நாள்? 30 நாள். 30 பெருக்கல் 6 அப்படின்னா எத்தனை நாள்? 180 நாள் இருந்து பார்க்கணும். அப்போ 1 வயது ஆடு வந்துக்கிட்டு ஆடோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 180 நாட்கள் இருக்கும். ஒரு ஆணின் சராசரி உயரம் பார்த்தீங்கன்னா 5 அடி 9 அங்குலம் பார்க்கும். அது பார்த்தீங்கன்னா 176.1 சென்டிமீட்டர் பார்க்கும். அப்போ வந்து யூதனுடைய ஒரு நல்ல ஒரு வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா 6 அடின்னு இருக்கும். 6 அடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 182 சென்டிமீட்டர் பார்க்கும். தோராயமாக எனக்கு 180 சென்டிமீட்டர் பார்க்கும். அப்போ உயரங்கிறது என்னது? வளர்ச்சியை அடையாளப்படுத்துது. அப்போ 180 நாட்கள்ங்கிறதான விஷயம் எதை அடையாளப்படுத்துதுன்னா ஒரு சராசரி ஒரு யூதனுடைய உயரம் என்பது 180. அதுக்கு ஒரு நிலாத்த சம்பவமா இருக்குப்பா. அப்போ 180 அவர் ஒரு உயரமான ஒரு 6 அடிங்கிறது 180 சென்டிமீட்டர் அடையாளப்படுத்தும். அப்போ ஒரு வயதுங்கிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி மனதன் உள்ள ஒரு ஆண்மானை அடையாளப்படுத்துது. அது ஒரு யூதனை அடையாளப்படுத்து 6 அடி மனதன் அடையாளப்படுத்து. அப்போ 6 அடி ஒரு மனிதனுக்கு எத்தனை கிலோ இருப்பார் அவரு? நான் அன்னைக்கு 360 நாள் உள்ள ஆடை தான் இல்ல பிரதர், 360 ஒரு வயதுங்கிறது ஆட்டோடைய வயது தான் கணக்கு பண்ணுவோம். அவங்களுக்கு 1 வயதுன்றது 1 வருஷம் ஆட்டோடைய வயது. இப்போ நம்ம ஆடை எப்படி இருக்கிறத இது பண்ணுவாங்க, எத்தனை வயசு அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டு தெரியாது. நான் ஆட்டு கரவட்டி கண்டம் தான் இது போட்டேன். ஆடு எவ்வளவு வயது கடவுச்சில்ல அவங்க சொன்னாங்க ஆட்டுக்கு ஒரு வயதுன்னு சொல்லிட்டு 6 மாசம் தான் ஒரு வயது, 2 வயதுங்கிறது இந்த விஷயத்தை பார்க்கும். அதன் அடிப்படையில் எப்படி பண்ணிருப்பான்னு தெரியல. ஒரு ஆடோட வயது இதுதான் சொல்லி சொல்றாங்க. ஒரு ஆடு வயது வருஷத்துக்கு 2 குட்டி போடுவாங்க. 6 மாசம் அதனாலதான் 200 ரூபாய்க்கு ஸ்ட்ரைக் ஆகும் பட்சத்தில் ஒரு வயதுங்கிற விஷயம் என்னன்னா அப்போ ஒரு வருஷம் சொல்லி சொல்லுங்க. ஒரு வருஷத்துள்ள ஆடுன்னு சொல்லாம ஒரு வயதுன்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்படின்னா அந்த ஆட்டோட வயது என்னன்னு கணக்கு போச்சு இப்படி ஒரு கால்குலேஷன் இருக்கு. அதான் பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு யூதனுடைய ஒரு வயது ஒரு 6 அடி ஒரு மனுஷனுடைய ஒரு இதை அடையாளப்படுத்தும். அப்போ இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட ஒரு 6 அடி இருந்திருப்பார்ல, அது ஒரு அடையாளப்படுத்துது. 3வது விஷயம் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா அது சாயங்காலத்தில் அடித்து அதன் ரத்தத்தை கொஞ்சம் எடுத்து அறுத்தப்படுவார். நிலைக்காலிலே அடித்தது அதை வந்துட்டு அதை வந்து பூசுன்னு இருக்கு. அடுத்தது போட்டுங்க ஸ்லைட். 3வது காரியம் அதை சாயங்காலத்தில் அடிக்கிறது. சாயங்காலத்தில் அடித்து அதன் ரத்தத்தை என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்து வீட்டு நிலைக்காலிலே அது 2 மேல் சட்டத்திலே அது தெளிக்க போடுன்றிருக்கு. அப்போ சாயங்காலம் அடித்ததுன்னா பார்த்தீங்கன்னா சூரியன் சாயின்னு சூரியன் ஒரு அஸ்தமித்த விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அப்போ பொருளில் பார்த்தீங்கன்னா அப்படியே வரணும்ல. அப்போ இயேசு எப்போ அடிக்கப்பட்டாரு? அங்கே வந்து 14ஆம் தேதி அடிக்கப்பட்டிருக்காரு. அந்த விஷயத்தை டைம் லைனை வந்து நம்ம பார்க்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டான்னு பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி அவர் அடிக்கப்பட்டிருக்காருன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிச்சிடலாம். மத்தேயு 26 19 20 படிங்க. மத்தேயு 26 19 20 பேஜ் நம்பர் 41. இயேசு கற்பித்தபடி சீசர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலமான போது 12 கூட அவர் பந்தி இருந்தார். இயேசு கிறிஸ்து அந்த பஸ்கா அந்த விஷயத்தை படிச்சுல அந்த 14ஆம் தேதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30 31 அது சாயங்காலம் ஆன போது விஷயம்
அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஓய்வு மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். அப்ப இயேசு எப்ப அடிக்கப்பட்டாரு? அந்த ராத்திரிலே எடுக்கிறாங்க, பிடிக்கப்படுறாங்க, கொண்டு போய் அப்பவே அடி ஸ்டார்ட் ஆகிட்டு, அப்படிதானே? அப்போ ஏசு அப்போ சாயங்காலத்தை அடிக்கப்படணும்னா ஆடு பிடித்தவொடனே அந்த 14 பிடிக்கப்படுறாங்க. அந்த விஷயம் பண்ணிட்டு எடுத்துறாங்க. அந்த கெத்செமனே தோட்டத்துக்குள்ள போன உடனே அங்க பிடிக்கப்பட்டு அன்றைக்கு அந்த நைட் எடுத்தது அந்த ஆடு அடிக்கப்படுதுன்னு பார்க்கும். அந்த ரத்தத்தையே கொஞ்சம் எடுத்துட்டு இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில தானே அங்க மரித்தார், அங்கதானே ரத்தம் சிந்திச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 14ஆம் தேதி தான். ஆனா அந்த ராத்திரியில தான் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்படும் இருக்கும். அங்க வந்துட்டு பொருள்ல அங்க வந்து நிழல்ல ஒரு சம்பவம் நடந்தா அப்போ பொருள்ல மேட்சா இருக்கணும், அப்படித்தானே? அதை கூட பார்க்க பொருள்ல வந்துட்டு என்ன செஞ்சிருக்கணும்? ரத்தம் இங்க சிந்தப்பட்டிருக்கணும். அது சாயங்காலத்துல சிந்தப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அது கூட படிக்கலாம். அதுக்கு அடுத்த லூக்கா 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அப்ப எப்பதான் அங்க ரத்தம் சிந்தப்படுது? இது கெத்செமனே தோட்டத்துல அங்க நைட்டு சிந்தப்படுது. ரத்தம் எப்படி சொல்றது? வேர்வையாயின்று. வேற ஒரு இடத்துல வருமா? எல்லா இடத்துல வருமா? எல்லா இடத்துலயும் பெருந்துளியாய் விழுந்ததுன்றது. சிறுதுளியான்னு சொல்லலாம், பெருந்துளியான்னு விழுந்திருக்கு. அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தம் வேர்வை எல்லா இடத்துலயும் ரொட்டேட் ஆகும். அது பெருந்துளியா சின்ன சின்ன டிராப் இல்லாம கொஞ்சம் பெருசா வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப பாத்தீங்கன்னா ஆடு எழுந்தது சாயங்காலத்தை அடிக்கப்பட்டு அங்க ரத்தம் சிந்தப்பட்டு பூசப்பட்டு இருக்கு. அதே மாதிரி சாயந்தரம் இங்க அடிக்கப்படுது. அப்போ அங்க அடிக்கிறவங்க மாலையில அடிச்சிருப்பாங்க, 20 நேரத்தில் அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எடுத்துவாங்க இந்த நிலையில பூசிருப்பாங்க. அடிக்கப்பட சாயந்தரம் அடிச்சிருப்பாங்கன்னு பார்க்கணும். அதே மாதிரி இது அடிக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்போ பாத்தீங்கன்னா அவரு அந்த கெத்செமனே தோட்டத்துல இரவு பொழுது அந்த அவங்களுக்கு சாயந்தரம், அதாவது சாயங்காலங்கிறது என்னன்னா சூரியன் சாயும் நேரம், சூரியன் அஸ்தமித்த நேரம்னு அர்த்தம். அப்ப சூரியன் அஸ்தமத்துக்கு அப்புறம் தான் எழுதினது அடிக்கப்படுறாருங்கிற விஷயம் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டு நிலைக்காலிலே அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வீடுங்கிற விஷயம், வீட்டு நிலக்கால் எப்படி இருக்கும்? ஒரு சட்டம், ஒரு நிலம் இருக்கும், குறுக்க ஒரு சட்டம் இருக்கும் என்ன, அதெல்லாம் அடிச்சிருப்பாங்க. அதை வந்துட்டு பூச்சிருக்கான்னு பார்க்கும். இந்த இந்த இது எதை அடையாளப்படுத்துனா நெட்டு மரம், குறுக்க மரம். இது எதை அடையாளப்படுத்துது? சிலுவை மரத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒரு அடிக்கப்படுற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ எப்பதான் அடிக்க ஒப்பு கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு கிளாஸ் சொல்றாரு. அது கூட படிக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 25, 26. மத்தேயு 27ஆவது அதிகாரம் 25, 26. அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவருடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் பரபாசி அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பிட்டு சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். அப்ப வந்துட்டு அவர் வந்துட்டு வாரிகள் அடிக்க அதை சிலுவையில அடிக்கிறதுக்கு அடிச்சிடாரு, ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா இது எப்போ ஒப்பு கொடுத்துருக்காங்க? அது விடிய காலமான போது அந்த மாதிரி விஷயம் நடக்கப்பட்டிருக்கு, சிலுவையில் அறையப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முந்தின நைட் அடிச்சிருக்கா பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டு அங்கே வந்து அடிக்கப்படுறாங்கன்னு பார்க்கும். அப்போ நிலைக்காலில் ரத்தம் பூசுற விஷயம் என்னன்னா அது சிலுவையில் அவர் வந்து ரத்தம் பூசுறது. அவர் உடம்பு ஃபுல்லாக ரத்தம் இருக்கு. சிலுவையில் வந்துட்டு கட்டி அரையம் பூச்சி என்ன பண்ணியிருக்கோம்? ரத்தம் ஒட்டி இருக்கும், ஒட்டி இருக்காத ஒட்டி இருக்கும். அது போது சிலுவையில் அரையம் பூச்சில் கைகளையும் காலையும் ஆணி அடிக்கும் பூச்சில் அந்த மரத்தில் அடிச்சது அதே விஷயத்தை ரத்தம் பூசப்படுறது விஷயம் படுற விஷயத்தை அடையாளப்படுத்தி பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வாசல் யாரு? அந்த வாசல் நம்ம ஆண்டவராக இயேசு பார்க்கும். அது கூட படிக்கலாம். யோவான் 10:9. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உற்றவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அப்ப பாத்தீங்கன்னா நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன். 9 நானே வாசல், என் வழியா ஒருவன் உற்பவித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து 1 தீமோத்தேயு 1:15 என்ன சொல்றாருன்னா பாவியில ரட்சிக்க அந்த உலகத்துக்கு வந்தாரு. அப்ப பாவியில ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்திருக்கிறாரு. அப்ப இந்த வாசல் வழியா போனாதான் இருக்க போதும் ரட்சிக்கப்பட்டிருக்கும். இந்த வாசல் எதுன்னா அந்த சிலுவை மரம் பார்க்கும். அப்ப சிலுவையை பற்றி உபதேசம் கெட்ட பொருள்களுக்கு பைத்தியமா இருக்க, ரட்சிக்கப்படுறதுக்கு தேவ பலனா இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், பாவத்துக்காக மரித்தார். யாரும் விசுவாசித்து
அந்த வாசல் வழியா போறாங்களோ, அந்த வாசல்ங்கிறது அந்த வழிங்கிற விஷயத்தை, அதாவது அந்த மார்க்கத்தை அடையாளப்படுத்தும். அதுவும் புதிதும் ஜீவனும் உள்ள மார்க்கத்தை அந்த உண்டு பண்ணியதா இருக்குது. உண்டு பண்ணியதா இருந்துட்டு வேதம் சொல்லுவாருக்கு அந்த மார்க்கம் தான் சிலை மரத்துல அந்த அவருக்கு ரேங்கம் மீட்டபடி அவர் தான் நானே வாசலுங்கிற விஷயம் என்னன்னா அவர் சொன்னதான உபதேசத்தை அடையாளப்படுத்துது. அந்த உபதேசத்தை சொல்ற விஷயம். அந்த உபதேசத்தை எத்தனை வருஷம் போதித்தாரு? 3 வருஷம் போதித்தாரு. அந்த வாசல் உபதேசத்தை அடையாளப்படுத்துது. அந்த உபதேசத்தை எப்போ ஃபுல்ஃபில் பண்றாரு? சிலுவையில ஃபுல்ஃபில் பண்றாரு. அதுதான் அந்த வாசல் தார். இதுக்குள்ள ஒரு பெரிய சிங்காரு இயேசு கிறிஸ்து வந்துட்டு ரேன்சம் ஈடுபடி அப்படி நீங்க விசுவாசிச்சு என்னோட போதனை பின்பற்றுங்கிற விஷயத்த அவர் சொல்றான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4வது விஷயம் பாத்தீங்கன்னா அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சொட்டுருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா அன்றைக்கு சாயந்தரம் என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா அவங்க அந்த நினைச்சா பாத்தீங்கன்னா மாம்சத்தை நினைச்சாங்க நெருப்புல என்னங்க சொல்றாங்கன்னு பார்க்கணும். அது கூட இருக்கு. அப்போ அந்த நெருப்புல சொல்றோம் பாத்தீங்கன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க நிழல்ல நெருப்ப சுட்டாங்க. பொருள்ல என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா நெருப்புல சுடணும்னு பார்க்கும். அதை கூட படிச்சுலாம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அப்ப பாத்தீங்கன்னா அழிந்து போற பொன் அக்கினியினால சோதிக்கப்படும். அப்ப அக்கினிங்கிறதான விஷயம் என்னது? சோதனை அடையாளப்படுது. அப்போ அங்க வந்துட்டு அந்த ஆடு வந்துட்டு அக்னியினால எடுத்தது பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு சுடப்படுது. அதே மாதிரி என்ன பண்றாங்க? ஏசுக்கு செஞ்சுறது அக்னி மாதிரி ஒரு சோதனைகளை போயிட்டார். அப்படிதானே? சிலர் வந்துட்டு உபத்திரைப்படுத்த போச்சு சொல்லுவாங்க என் வயிறுலாம் எரியுது பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. என் வயிறு எரியுது, நீ நல்லாவே இருக்க மாட்டேங்குது சாப்பிடுவாங்க. அப்போ ஒருத்தர் கஷ்டப்படுத்த போச்சு சொல்லுவாங்க என் வயிறு எரியுது அப்படின்பாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி பட்டாங்க? ஒரு கஷ்டத்துக்குள்ள போயிட்டாரு. அப்போ சோதனைங்கிறது என்னன்னா ஒரு நெருப்புங்கிற அடையாளப்படுத்து. அப்ப எடுத்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டு நெருப்புக்குள்ள போறாரு, ஒரு அக்கினி மாதிரி போறாரு பார்க்கணும். ஒரு மனுஷனுக்கு ஒரு பயம் வந்துட்டு எடுத்துட்டும் ஆட்டோமேட்டிக் உடம்பு சூடாகும். பார்த்துருக்கீங்களா? ஒரு பயம் வந்தோன்னா உடம்பு புள்ள இருக்கு, அது உடம்பே சூடாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அந்த இதுக்குள்ள போறாரு. அதான் கெத்தமேனில தோட்டத்தில் இருக்க சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க மாடா கூடுமானா நீங்க மட்டும் செய்யும், எனது விருப்பம்ல தந்தை உமது விருப்பப்படி ஆகப்படும். ஏன்னா ஒருத்தனை தலையை சுத்தா வெட்டிட்டானா ஒரே நிமிஷம் அது முடிஞ்சு போயிடும். ஆனா அவருக்கு என்னது நைட்டே பிக்கப்படுற காரியம். அந்த பிக்கப்படுற வேதனையோட எவ்வளவு இருக்காரு? திருவையில 6 மணி நேரம் தொங்கி இருக்காரு. நைட்டு ஃபுல்லா வேலை. கிட்டத்தட்ட அங்க 6 இங்க வந்து 6 மணி, கிட்டத்தட்ட 6 ஒரு 10 12 மணி நேரத்துக்கு மேல இருக்குமா? அந்த கூட தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி அவ்வளோ நேரத்தில் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வேதையை வந்துட்டு இது பண்ணுறாரு பாருங்க. அது மாதிரி சிலவங்க தீ பிடிச்சவங்களெல்லாம் ஒரு போட்டிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இது டாக்டர் இன்னைக்கு ஊசி போட்டு கொண்டுருங்க, நீ என்ன இந்த வேதனையினால இது பண்ண முடியாதுப்பாங்க. அது மாதிரி இந்த சூசைட் அட்டெண்ட் பண்ணுறாங்கலாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, எனக்கு இந்த வேதனையை தாங்க முடியல, எனக்கு கொண்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உடம்ப சரீரத்தை தாங்க முடியல, அந்த மாதிரி வேதனை இருக்கு. அதே மாதிரி வேதனைக்குள்ள யார் போயிட்டா நம்ம ஆண்டவரை ஏசுக்கு போயிட்டார். அது நெருப்பு மாதிரி ஒரு வேதனைக்குள்ள போயிட்டார் பார்க்கணும். அப்போ நெருப்புங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னா அது ஒரு சோதனையை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அது கூட நம்ம படிக்கலாம். அப்போ பவுல் கூட அந்த விஷயத்த சொல்றாரு. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்ப சோதிக்கப்பட்டு அப்ப சோதனைங்கிறத அது நெருப்புங்கிற விஷயத்த ஒரு ஃபார்மலாவை நமக்கு பேரு நெருப்பு சொன்னாரு. இங்க பவுலு கூட எடுக்கிறாரு, அவர் சோதிக்கப்பட்டு எடுக்கிறாரு போறான்னு இருக்கான். அப்ப இந்த நெருப்புங்கிற விஷயம் அடையாளப்படுத்தா சோதனை அடையாளப்படும். அது எழுந்தது ஒரு நெருப்பு மாறி இருந்ததுங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு பார்க்கும். அதனால்தான் பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? தீயினால் சுட்ட புல் உள்ள ஆரம்பகாரமே 4 நாள் சுட்டவது இன்றைக்கு தீயினால் சுட்ட புல் அப்படிங்கிற. அதே மாதிரி தேவனை ஏற்றுக்கிட்டு எப்படிலாம் பேசினாங்க, நீ தேவனுடைய குமார் தானே கீழே இறங்கி வா, ரொம்ப ரொம்ப என்னென்ன திட்ட முடியுமோ அவ்வளோதான் திட்டாங்க. தீயினால் சுட்ட புல்னா ஆரியமா நீங்க பேசுற வார்த்தைகள் இருந்து வலுவாய்கிறதுல ஆறாம இருக்குங்கிற சொல்றாரு. அந்த அளவுக்கு உள்ள ஒரு விஷயமா தான் இங்க சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து அப்போ பொருள்ல பாத்தீங்கன்னா அந்த நிழல்ல பாத்தீங்கன்னா அங்க இரவுல அந்த மாம்ச சுட்டரிக்கு பொருள்ல ஏசு கிறிஸ்து அந்த ஆடு. அப்போ அந்த ஆடு இரவுல அந்த சாந்தத்துல சுத்தப்படுதாங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். அது கூட படிச்சிடலாம். மத்தேயு 26:31 படிக்கலாம். வேதனை உங்களுக்கு என்ன இது வருதோ அது எனக்கு வரும், நான் உங்களை மறுதளிக்க மாட்டேங்கிறான்னு விஷயத்த அங்க சொல்றான்னு பார்க்கும்.
மத்தேயு சுவிசேஷத்துல இவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த நைட்ல என்ன நடந்ததுங்கிற விஷயத்த லூக்கா வந்து அவர் ரெக்கார்ட் பண்றதை பார்க்கும், படிச்சிடலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 61 66 வரை படிக்கலாம். லூக்கா 22வது அதிகாரம் 61 ஆமா. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்து, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தரின் தன்னிடத்தில் சொன்ன வார்த்தையை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசிந்து அழுதான். இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டதும் அன்றி மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். விடியற்காலமான போது ஜனத்தின் மூப்பரும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கூடி வந்து தங்கள் ஆலோசனை சங்கத்தில் அவரை கொண்டு வந்து நிறுத்தி அப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எக்ஸிக்யூட்டிவ் வந்துட்டு வாரியெல்லாம் அடிச்சு அதுக்கு சிலையில் அடைச்சிருப்பாங்கன்னு சொல்லி நடத்திருப்பாங்க. அது உண்மைதான். ஆனா அடிக்கப்படுறது எப்பதான் அடிக்கப்படுறாருன்னா நைட்டே அடிக்கப்படுறாரு, நைட்டே அடிக்கப்படுறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அடிக்கப்படுற விஷயம் எதை பாத்தீங்கன்னா அந்த வேதபாரர்கள் மூப்பர்கள் வந்து இருக்கிறாங்க, எப்படி யூதாவுக்கு பணம் கொடுத்து அந்த விஷயம் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இது பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பின்னாடி இந்த வாரியெல்லாம் அடிக்கிறது, அதுக்கப்புறம் சிலுவையில் உப்பு கொடுக்குற விஷயம்னா அங்கிருந்த அந்த ரோமர் கவர்மெண்டால கொடுக்கப்பட்ட தண்டனை தான் இந்த 2வது தண்டனை. முதல் தண்டனை நினைச்சதாக இந்த வேதவர் பரிசெயர்கள் இவர் மேல இருந்து போவதனால இந்த விஷயம் பண்ணிட்டாங்க. அதனால தான் என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா இந்த ரோமர்கள் வந்து இவர் அடிக்காங்க. ரோமர்கள் வந்து இவர் அடிக்கிறதுக்கு எந்த முகாந்திரம் கிடையாது, இவர் விஷயத்த எந்த விஷயம் தலையிடல. ஆனா அவர் வந்து யூதர்களையும் அந்த இசைவர்களையும் தான் ரொம்ப இது பண்ணாரு. அதனாலதான் இவர் அடிக்கிறதுக்காக அவங்களோட எடுத்துட்டு கைவிட்டு வாங்கிட்டு தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணா பாத்தீங்கன்னா இயேசு எடுத்துட்டா பாத்தீங்கன்னா அவர் வந்து பரியாசம் பண்றாங்க, கன்னத்துல அடிக்கிறாங்க, அவரு கொட்டுறாங்க, தேவதூஷணம் பண்றாங்க, ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள் பேசுறாங்க. இந்த விஷயங்கள் எப்ப நடக்கும் பாத்தீங்கன்னா நைட்லயே அந்த விஷயங்கள்லாம் நடக்கும். முள்முனி கூட எடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா நைட்ல பண்ணிருக்கலாம் பார்க்கும். அப்ப வந்து அவன் இரவுலே எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஆடு அடிக்கப்படுற விஷயம் அங்க நடந்தேறிட்டுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5வது காரியம் பாத்தீங்கன்னா புளிப்புள்ள அப்பத்தோட கசப்பான கீரையோட அது புசிய கடவுள் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ஏன் அந்த கசப்பான கீரையோட சாப்பிட சொன்னாரு? சீரணம்காக அப்படின்னு விஷயம். அதுக்கு ஆதாரம் இருக்கா தெரியல, அவங்க சொல்றாங்க அப்படித்தான் இருக்கு. சரி, அப்போ பாத்தீங்கன்னா ஏன் அந்த கசப்பான கீரைங்கிற விஷயம் எதை அடையப்படுதுன்னா நான் எனக்கு கொடுத்த ஒரு சில விஷயங்களை பற்றி சொல்றேன். பிரதர் சொல்ற ஒரு பாயிண்ட்ல இருக்கலாம், அது எங்களுக்கு சொல்லப்பட்ட. இன்னொரு பாத்தீங்கன்னா அந்த பிளிப்பில் அப்பம், அதுக்கப்புறம் இந்த விஷயம். இப்போ இதையும் சாப்பிடும் போது இது கீரை இல்லாம இதை சாப்பிடும் போது எப்படி இருக்கும்? டேஸ்டியா இருக்குமா, டேஸ்ட் இல்லாம இருக்குமா? டேஸ்டா இருக்கும் அப்படிதானே. நண்டு சுட்டு சாப்பிட்றீங்களா? மீனை சுட்டு சாப்பிட்றீங்களா? சுட்டாலும் அந்த இது நல்லா இருக்கும், சாப்பிடுறது நல்லா இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இதை வந்துட்டு இந்த கீரை இல்லாம 2ஆ சாப்பிட்டீங்களா சுவையா இருந்திருக்கும். சுவையா இருக்கக்கூடாது, கசப்பான கீரை சாப்பிட்டாலும் சுவை தெரியுமா? தெரியாது, அப்படிதானே. அப்ப இந்த சுவை சரியா இருக்காத எனக்கு அந்த கசப்பான கீரையை அவர் கொடுத்துருக்காரு. சாதாரண சுவை இருக்காது. எது அந்த கண்டிப்பா இருக்கும். நீங்க சுட்டு சாப்பிட்டது கிடையாது நினைக்கிறேன். உப்பு சேர்த்துக்க மாட்டாங்க. உப்பு அதே மாதிரி நாங்க சாப்பிட்டனால சொல்லுவோம். அந்த மீனை நாங்க சுட்டு சாப்பிடுவோம், உப்பு போடலன்னா டேஸ்டா இருக்கும். நண்டை சுட்டு சாப்பிடுவோம், உப்பு போடலாம் டேஸ்டா தான் இருக்கு. அதோட இது இருக்கு, நல்லாதான் இருக்கும், பிரச்சனை இல்லை. அப்படிலாம் கீரையிலையுமே வந்து டேஸ்ட் இருக்காது. இது கசப்பான கீரை. அப்ப பாத்தீங்கன்னா இந்த கொஞ்சம் அதான் நம்ம சொல்ல 100% இல்லை வந்துட்டு நம்ம டேஸ்ட் இருக்காதுன்னு வைங்களேன், ஒரு 50% இருக்குங்களே. அது இது இருக்குங்களே 100% உப்பு இல்லாம இருந்தாலும் ஒரு 50% இது இருந்திருக்கும். ஆனா கீரையோட நீங்க கசப்பான கீரையோட சாப்பிட்டா என்ன செஞ்சிருக்கும்? அது என்ன செஞ்சிருக்காது, அந்த சுவை இருந்திருக்காதுன்னு பார்க்கணும். இதுக்கு இதே மாதிரி இதுக்கு எல்லாம் நிலாண்டமான சம்பவத்தை நான் சொல்றேன். குருந்து பட்டத்தில் என்ன நினைக்க பாத்தீங்கன்னா அந்த பக்தாவுக்கு நிலையாட்டமாக ராபோஜனம் அனுசரிப்பாங்க. அனுசரிக்கும் போது என்ன பண்ணிடுறாங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் முதல்ல எடுத்து சாப்பிடுறோம். அவங்க என்ன பண்ண அந்த பக்தா அனுசரிக்கும் போது என்ன பண்ணிட்டாங்க, பிரெட்டுகள் நிறைய கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி பிரெட்டை கொண்டு வந்துட்டு திராட்சை ரசத்தை கொண்டு வந்து ஃபுல்லா சாப்பிடுறாங்க, முட்டை சாப்பிடுறாங்க. அப்போ பவுல் வந்து சொல்றாரு, உங்களுக்கு வீடுகள் இல்லையா, பெருந்தமனமா நீங்க சாப்பிட்றீங்களே, வீடு இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் திட்டுறாரு. திட்டுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரில என்ன பண்ணாருங்கிற கேட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு பார்க்கணும். அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்துட்டு எடுத்துறாங்க, அவங்க டேஸ்டியா அந்த விஷயத்த பண்ணாங்க.
அந்த பஸ்காவை நிலவான பஸ்காவை அந்த டேஸ்டியே பண்ணாங்க. படிச்சு பாருங்க, 1 Corinthians 11 படிங்க, அது ஃபுல்லா படிங்க. அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்த சொல்லுவார். என்ன சொல்லுவாரு பார்த்தீங்கன்னா, அந்த வாசல்ல காட்டு குடிக்கப்பட்ட அதுங்கிற விஷயத்த அப்பதான் சொல்றாரு. அங்க என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, அவங்க பெருந்தினத்தெல்லாம அங்க சாப்பிட்டாங்க. அப்ப டேஸ்டியா அங்க சாப்பிட்றாங்க. அப்போ வந்து பொருளை வரவச்சுல பார்த்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்து வந்துட்டு இங்க டேஸ்டியா சாப்பிட்ருந்தாங்கன்னா, ஏசு கிறிஸ்து அடிக்கக்கூடாது வந்துட்டு ஒரு கசப்பான அனுபவத்துக்குள்ள போனாரா, இல்லாட்டா ஒரு டேஸ்டியான ஒரு அனுபவத்துக்குள்ள போனாரா? ஒரு கசப்பான ஒரு அனுபவம், அப்படிதானே? அப்ப பாத்தீங்கன்னா அங்க அவருக்கு இருந்ததான ஃபேவரட் இருந்தாங்கன்னா அவங்க டீச்சர்களும் யூத ஜனங்களும் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. அவர் ஒரு கசப்பான அனுபவத்துக்குள்ள போறாரு, அழுகுறாங்க. ஆனா அவர் எதிர்பார்த்து திருச்சி அவங்களை இது பண்ணுது. அப்ப வந்து இந்த கசப்பான கீரைங்கிறது ஏசு கிறிஸ்து அடிக்கப்பட்டது ஒரு கசப்பான அனுபவத்துக்குள்ள போறாரு. அவங்க கூட இருந்த டீச்சர்கள் சரி, அவரோட ஃபாலோவர்ஸ் சரி இருக்கிறாங்க, மனக்கசந்து அழுகுறாங்க. அது ஒரு கசப்பான ஒரு அனுபவத்துக்குள்ள போறது தான் இங்க எதை அடையாளப்படுத்து. ஏசு கிறிஸ்து அந்த மாதிரி விஷயங்கள் போனாலும் பார்க்கும். அந்த புளிப்பில்லாத அப்பா எதை அடையாளப்படுத்துனா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிச்சிடலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 33 முதல் 35 வருஷம் வரை படிக்கலாம். எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்க அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். 51 நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாத்தான், இந்த அப்பத்தை குடிக்கிறவன் எந்த செல்வம் கிடைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. அந்த அப்பங்கிற விஷயம் யார் அடையாளப்படுறது? இயேசு கிறிஸ்து அடையாளப்படுது. அவர் ஜீவனை கொடுக்குற அந்த அப்பம் நம்ம அடவராக இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்து பார்க்கணும். அங்க நிழல்ல அங்க அப்பம் என்று காட்டாங்க. அந்த பொருள் யார்? அந்த அப்பம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்த அவர் அந்த பார்க்கணும். அது நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதா இருக்கும் பார்க்கணும். அந்த ஜீவப்பம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அது புளிப்பு இல்லைன்னு பார்க்கணும். எந்த புளிப்பான சுவைக்கு எந்த விஷயமே போடலாம் பார்க்கணும். அந்த புளிப்பு இதுங்கிற விஷயத்தை இடையாளப்படுத்தினா என்னன்னா, துருப்புறம் பொல்லாப்புங்கிற விஷயத்தை இதை இடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அது கூட படிச்சிடலாம். 1 Corinthians 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் படிக்கலாம். 5, 7, 8 தானே? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்கப்படவும். எப்படி இந்த பக்த பண்டிகை சொல்றாரு? பக்த பண்டிகையில எப்படி இந்த புளிப்பு இல்லாம ஆசரிக்கப்படுறாங்களோ அதே மாதிரி நீங்க புளிப்பு இல்லாதவர்களாக நீங்க பண்டிகை ஆசரிக்கப்படும். இது எந்த பண்டிகை சொல்றாரு? பக்தவாய் கிறிஸ்துவ பண்டிகை. அந்த பண்டிகை நீங்க ஆசிரிக்க போனா துர்குணம் பொல்லாப்போ நீங்க வந்துட்டு இது பண்ணக்கூடாதுன்னு. அப்ப இயேசு கிறிஸ்து தான் அந்த அப்பம். அந்த அப்பத்துல வந்து துர்குணம் பொல்லாப்பம் இருந்துச்சா? கிடையவே கிடையாது, அப்படிதானே? அவருக்கு அதுதான் வந்து புளிப்பில்லாத அப்பன்னு சொல்லப்பட்டது. அதனால ஏசையா தீர்க்க தரிசனம் வந்துட்டு இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுற விஷயத்தை சொல்ல முடிச்சு சொல்றாரு. அவருடைய வாயில வஞ்சனை இல்லைங்கிற விஷயத்த சொல்றாரு. வஞ்சனைங்கிறது என்னது? அது ஒரு பொல்லாப்பு. அந்த வஞ்சனை வந்து கிடையாதுங்கிற விஷயத்த அவர் வந்துட்டு அந்த 53ஆம் வசனத்தை எதிர்த்து அடிக்கப்படுற விஷயம் சொல்றாரு. சொல்ல முடிச்சுன்னா முடிவில் அந்த விஷயம் சொல்றாரு பார்க்க. அது கூட படிச்சுன்னா ஏசையா 53:9. துன்மார்க்கரோட அவருடைய பேர புலியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோட இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. அவன் கொடுமை செய்யல, வஞ்சனை இல்லைங்கிற அதாவது துருப்புறம் பொல்லாப்புங்கிற விஷயம் அவர்கிட்ட கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருப்பாகும். அப்ப நிழல்ல வந்துட்டு அந்த கசப்பான கீரைங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து தான் அந்த 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 யாருன்னா அந்த ஆட்டுக்குட்டி, அதான் பிரெட்டுன்னு பார்க்கும். அந்த பிரெட்டும் அவரு தான், அந்த ஆட்டுக்குட்டி இருக்குல்ல அந்த மாம்சம் அவரு தான், அந்த கீரையும் எடுத்தது அவர் தான். இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்காரு. மிக்ஸ் பண்ணி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிட்டாங்க. அப்போ நிழல்ல அந்த விஷயம் நடந்தா பொருள் அப்படிதான் இருக்கும். இப்போ பொருள்ல என்ன பண்ணுறது? ஆட்டுக்குட்டி, அந்த அந்த ஆட்டுக்குட்டி நெருப்புல சுட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி அவர் நெருப்புல சுடப்பட்டு அனைத்து சோதனைக்குள்ள போறாரு. அப்ப யாரு? நம்ம ஆண்டவர் ஆகிடுச்சு. நான் தான் அந்த அப்பன் சொல்றாரு. ஆனே அப்போ நம்ம வானத்துல இருந்து அந்த அப்பன் இருக்காரு. அப்ப கசப்பான கீரையும் அவரும் அந்த இதையும் சேர்ந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி தான் அங்க சாப்பிட்ருக்கு. அப்போ இந்த அவர்கிட்ட வந்து 3 மிக்ஸ் ஆயிருக்கணும். அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கசப்பு என்னன்னா துர்குணம் பொருளாப்பு இல்லை,
நான் புளிப்பு இல்லை புளிப்பு இல்லை புளிப்பு சொல்லலாம். அப்போ கசப்புன்னா அது கசப்பான அனுபவத்தை சொல்லலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த கசப்பு அந்த விஷயம் இருந்துச்சு. ஏசுக்கு தாகமாக இருக்கேன்னு கேட்டார்ல, அப்போ என்ன கொடுத்தாங்க? கசப்பான ஒரு காடியை கொடுத்தாங்க. அப்போ அந்த கசப்பான கீரைங்கிறத எதை இடையப்படுத்தா? கசப்பான காடியை இடையப்படுத்துது. இப்போ அந்த கசப்பான காடியை எழுதி அந்த ஆடு எழுத்துது அல்லது எனக்கு அந்த அப்பத்துலேயே மிக்ஸ் ஆகுது. அப்போ அதெல்லாம் எடுக்கிறது அதை சுத்திக்கிறோம். அப்போ நிழல் இடம் இருக்கு, அது பொருளில் இருக்கும். அப்போ கசப்பான அந்த அந்த காடியை கூட இடம் ஏற்படுத்தும். அது கசப்பான ஒரு அனுபவத்தில் போறாரு. கடைசி எழுதிதாரு குடிச்சதுக்கப்புறம் எடுத்துவாரு எல்லாம் முடிந்ததுன்னு. அப்போ அந்த நிழல்ல சொல்லப்பட்ட அந்த விஷயம் எல்லாமே முடிஞ்சிட்டு. அதுதான் சொல்றாரு கிறிஸ்துவை பக்தா பலியிடப்பட்டாரே என்கிற விஷயத்தை அதுதான் பார்க்கும். இது ஒரு விஷயம். அப்போ வந்து இந்த 5 காரியங்களை பார்த்தா மீதியான காரியங்களை வந்துட்டு அடுத்த வாரம் எடுத்து பார்த்து பிடிக்கலாம் பார்க்கும். அப்போ நம்ம இதுவரைக்கும் நிழல்ல உள்ள காரியங்கள் எல்லாமே பொருள்ல எல்லாம் மேட்ச் ஆகிட்டா. ஏதாச்சும் பிசர் இருந்துச்சா? ஏதாச்சும் ஒரு பிசர் இருந்துச்சா? ஒன்றும் பிசர் இல்லை. அப்போ அது பின்னாடி இப்போ வந்து 5 காரியங்கள் வந்து அவங்க சொன்ன விஷயங்கள், 6 காரியங்கள் அவங்க செய்ய வேண்டிய காரியங்கள், அந்த விஷயங்கள் கொஞ்சம் தான் இருக்கும். அது வந்து அடுத்த பாடத்தில் பார்த்து முடிக்கலாம் பார்க்கும். இவ்வளோ குறைவோடு கேட்டவங்களே தேவன் தாமே ஆசிரியப்பாராங்க.